நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மணிகர்ணிகா. அதுதான் படத்தோட பேர். இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சொல்லணும் அப்படின்னா, இப்போ ராணி லக்ஷ்மி பாய் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைய வந்துட்டு ஆற்றுல அப்படியே குளிக்க வச்சு அப்படியே எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. அதை அப்படி தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அதாவது அவங்க குளிக்க வைக்கிறாங்களா இல்லை ஆற்றுல மிதந்துட்டு வருதா அப்படின்றது காட்ட மாட்டாங்க. இது அந்த குழந்தை எடுத்து இவர்கிட்ட கொடுக்கும்போது இவர் என்ன சொல்வார்னா, இந்த குழந்தை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குழந்தைக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது மணிகர்ணிகான்னு பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை வந்து நிறைய ஐஸோட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அது நிறைய ஆயுசு அதுக்கு இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த குழந்தை வந்து பேரும் புகழோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தைக்கு வந்து மணிகர்ணிகா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. அப்படியே பாட்டு வரும். அந்த பாட்டிலேயே அவங்க வந்து பெருசாக வளர்ந்துருவாங்க. வளர்ந்த உடனே ஹீரோயினாக ஆயிடுவாங்க. இவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் பார்க்குறாங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு புலி வந்துரும். புலி வந்தோனே எல்லாருமே ஆம்பளைங்க முதற்கொண்டு எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த புலிகிட்ட அம்பு அம்பு விடுவாங்கல்ல, அந்த மாரி அம்பு விட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்போ இவங்க அந்த புலியும் வந்து இவங்க மேலே பாயறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கும். கரெக்ட்டா இவங்க விடுற அம்பு வந்து புலிகிட்ட போயிடும். அப்படியே அந்த மயக்கம் போட்டு அந்த புலி வந்து அங்கேயே விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வெளியே ஓடி வந்து பார்ப்பாங்க. அப்புறம் இவங்க மடியிலேயே அந்த புலிய போட்டுட்டு, அதுக்கு வந்து அந்த வைத்தியம், அதுக்கு மாற்று மருந்து இருக்குல்ல, அதுவும் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இவங்க வந்து புலிய கொல்லல, மயக்கமடைய செய்ற மாரி தான் அந்த வில்ல அம்புல வந்து தேய்ச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க. அதோட அந்த புலிய மயக்கம் போட்டுருக்குமா, அப்ப எல்லாரும் கேட்பாங்க, "ஏன் இந்த புலிய நீங்க கொல்லாம விட்டுட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னோட நோக்கம் வந்து புலிய கொல்றது கிடையாது. விவசாயத்த பாதுகாக்கிறது தான். அதாவது நிலங்கள பாதுகாக்கிறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு அத சேர்க்க வேண்டிய இடத்துல அத சேர்த்து விட்டுருவாங்க. அதோட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க இவ்ளோ தைரியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் தாத்தா, பாட்டிலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பொண்ணு அதாவது இவங்கள கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்ல பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ரொம்ப தூரத்துலலாம் நான் கல்யாணம் பண்ணி போமாட்டேன். பக்கத்திலேயே தான் கல்யாணம் பண்ணி போவேன்." அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு வரன் வந்து எங்க பார்த்திருப்பாங்கன்னா, ஜான்சி அப்படின்ற ஒரு ஊர்ல தான் வந்து பார்த்திருப்பாங்க. அதாவது அந்த பகுதியில இவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்ட தான் காட்டுவாங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு விதவையா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட மகன் தான் வந்து ராஜகுமாரா இருப்பாரு. ராஜகுமாருக்கு வந்து கலை, நாட்டியம் அதுலலாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாவே இருந்து, இப்ப கூட அவர் நாட்டியத்துல தான் நடனம் ஆடிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்காக ஒரு வரன் பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி மணிகர்ணிகா அப்படின்ற ஒரு பொண்ண தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ வந்து அவ்ளோ வீரமான பொண்ணு அப்படி இப்படின்னோனே, அப்படியா அப்படி இப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி இப்ப மகாராஜா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது ஜான்சியோட மகாராஜா எங்க அப்படின்னா, இப்ப நடனத்துல இருக்காரு. இந்த நடனம், இந்த கலை, இந்த ஓவியம் எல்லாமே அவரோட மன நிம்மதிக்காக தானே. ஆனா நாடே வந்து இப்ப அடிமைத்தனத்துல தான் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. இப்ப அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜான்சியோட இளவரசருக்கு வந்து மணிகர்ணிகாவ கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைக்கிறார்ல. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்ப மணிகர்ணிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுறதுக்காக வருவாரு. அவர் வந்து ஆனா மணிகர்ணிகாவோட அந்த பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே ராஜ குடும்பத்த சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்க வந்து ஜான்சி நகரத்துக்கு வந்து நாங்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். ஆனா அவங்களுக்கு அந்த மகாராஜாக்கு குடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே." ஏன்னா எல்லாருமே சிற்றரசர்களா இருப்பாங்கல்ல, அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பொண்ணு வந்து ரொம்ப வீரமான பொண்ணா இருக்கும். உடனே இவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே குடுக்க வேணாம். எங்க ஜான்சியோட இளவரசருக்கு வந்து உங்க மணிகர்ணிகாவன்ற உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். உடனே எல்லாருமே சம்மதிப்பாங்க. சரி இது சம்மந்தமா வந்து இப்ப மகள்ட்ட பேசணும். அதாவது பேத்தி, எல்லாருமே அவங்க அந்த அப்பாவோட தாத்தா, அப்பா இருக்காங்கல்ல, அவங்கலாம் எல்லாருமே இப்ப ஒத்துக்குவாங்க. இப்ப பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க எப்பவும் போல வாள் வீச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு மொரட்டுத்தனமா வாள் வித்த காட்டுவாங்க. செம்மையா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க மூரமா கல்யாண பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. இங்க வரைக்கும் வந்துருவாங்க. அப்ப இன்னொன்னு இவரு சொல்லுவாரு, அவங்க கையில இருந்து அதாவது மணிகர்ணிகா கையில உள்ள வாள் வந்து கீழ விழுந்துட்டா என்னோட யானைய பரிசா தரேன்னு சொல்லுவாரு. ஆனா யாராலயுமே அத செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சூப்பரா சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. சண்டைன்னு மட்டும் கிடையாது. இவங்க ரொம்பவே படிப்புல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நெறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க என்ன புக் படிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அது எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் அவங்க அவங்க ராஜ குடும்பம் தானே. அது வந்து அவங்க கைக்கு சேர்ற மாரி தான் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு புக்ஸ் நெறைய படிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க ஒரு புக் ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த புக் மட்டும் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முன்னெல்லாம் புக்கெல்லாம் எனக்கு தேடி வரும். இப்ப நான் அத தேடி போ வேண்டியதா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த வரன் வந்தத பத்தி பேசுவாங்க. அப்பாவும் தாத்தாவும் சொல்லும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, எந்த ஊர்லன்னு கேட்கும்போது, ஜான்சின்னும்போது, அவ்ளோ தூரத்துக்குலாம் என்னால போ முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசி பேசி அப்படியே மகள வந்து சம்மதிக்க வச்சுருவாங்க. அதோட பொண்ணு மாப்பிள்ளைகிட்டயும் இப்ப வந்து கேட்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 பேருக்குமே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாண தடபுடலா நடக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் இருக்கும்ல. அந்த மாரி ராஜவம்சத்துல எப்படி செய்வாங்களோ, அந்த மாரிலாம் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிதான் இப்ப இளவரசி ஆக போறவங்களுக்கு வந்துட்டு அவங்க மருதாணி வைக்கிறதுக்காக வருவாங்க. அந்த மருதாணிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு குறையா இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க பிறந்த குலம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அவங்க தண்ணீல மிதந்து தானே வந்தாங்க. அதனால எனக்கு வந்து ராணி ஆகுற தகுதி இருக்கா? அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு தயக்கம் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து, ஆனா அவங்க ரொம்ப வீரமானவங்களா இருப்பாங்க. இவங்கலாம் அவங்கள வேறையாவே பார்க்கல. இவங்களோட சொந்த பொண்ணா தான் நினைச்சு அப்படிதான் அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துப்பாங்க. இந்த கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மருதாணி போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா, அப்படியே முரண்டு புடிச்சு இஷ்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். மத்த குதிரைங்களோடையும் சண்டை போடும். அங்க இருக்க ஆளுங்களோடையும் சண்டை போட்டுட்டு இருக்கும். இத பார்த்துட்டு அந்த பணிப்பெண்கள்லாம் என்ன சொல்வாங்கன்னா, மகாராஜா இந்த குதிரைய எதுக்கு தான் வளர்க்குறாருன்னே தெரியல. அத அவிழ்த்தும் விட மாட்டேங்கிறாரு. அந்த குதிரைய வந்து
மற்றவங்களுக்கு அடங்கியும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சொல்கிறதுல இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி போட போட எந்திரிச்சு குதிரை கிட்ட போயிடுவாங்க. அதை அப்படியே அடக்கி அது மேலே அப்படியே ரவுண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பணிப்பெண்கள்லாம் மகாராணி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது மருதாணி காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக சுற்றிட்டே இருப்பாங்க. இதை பார்க்குற அதாவது ராஜாவோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்துட்டு இவளுக்கு முதல் சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த அளவுக்கு சுதந்திரமாக உடவு விடக்கூடாதுன்னு உடனே அவங்க உடனே அந்த ராஜகுமார் என்ன சொல்வாருன்னா எப்பவுமே அந்த சட்ட திட்டங்கள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், சுதந்திரமாக அவ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவங்க அம்மாவும் எதுவும் சொல்ல முடியாமல் அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. அதோட இப்போ அவங்களுக்கு கல்யாண நாளும் வரும். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு மகன்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா இன்னைக்குமா நீ இந்த வலையில வந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ மகாராஜா வந்து கையில் ஒரு வலையில் அணிஞ்சிருப்பாரு. அது எதுக்குன்றது இப்போ சொல்ல மாட்டாங்க. உடனே அவங்க ராஜாவோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து ரகசியமாக மட்டும் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்காவது இந்த வலையில நீ அவுத்துருக்கலாம்ல, பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அதோட வந்துட்டு இந்த துண்டால மறைச்சாது வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போத்திருக்காருல அந்த துண்டுக்குள்ள வந்து இந்த வலையில வந்து இப்படி மறைச்ச மாதிரி வைப்பாங்க. அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருப்பார், எதுவுமே அது பதில் சொல்ல மாட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட தான் வில்லன் இருக்கணும்ல, இந்த ராஜாவோட தம்பி முறை தான் இவரும் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர் இருக்காங்களா அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு என்னென்ன ராஜ்யம் அவர் கையில் வரணுன்றதானே எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனால அந்த மாதிரி தேடி அந்த மாதிரி இருக்கிற ஆசைங்க இருக்கிற அரசர்களை தேடி இந்த ஆங்கிலேயர்களும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்கல்ல, செட் ஆகிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு உனக்கு எப்படியா ராஜ்யத்தை வாங்கி தந்துடும், ஆனால் இந்த நாடு வந்து எங்களோட அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ அவங்களாம் பேசிகிட்டே இருக்கும் போதே மகாராணி வந்து குதிரையில் வரும்போது பார்த்துருவாங்க. இவங்க யாருன்னு கேட்கும்போது இவங்களை தான் ராஜகுமார் கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இப்போ அவங்க பண்ணுறதை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க. ஆனால் ராஜாவோட அம்மாவுக்கு வந்து கோவம் வரும். ராஜா வந்து அதை வந்து அம்மாவுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ மகாராஜாவுக்கு கல்யாணம்னா ஊரே திரண்டு வந்து நிற்கும். எல்லாரும் அடிச்சு பிடிச்சி இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ முன்னுக்கு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ராஜாவுக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ கல்யாண நாளும் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தப்ப அப்படியே அந்த ரவுண்டு சுற்றுவாங்கல்ல, சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ராஜா வந்து கேட்பாரு, நீ வந்து மருதாணி காய வைக்கிறதுக்காக குதிரை எடுத்துட்டு போனே அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ நான் மெதுவாக போகிறேன்னா, நீ எவ்வளோ வேகமாக போனவளுக்கு நான் இப்போ மெதுவாக முன்னாடி போகிற மாதிரி இருக்கான்னு கேட்பாரு. அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வேகமாக போகிறேன்னு போகும்போது அவங்க 2 பேருக்கும் கட்டி விட்டுருக்காங்களா துண்டு வந்து வந்துடும். என்ன பண்டிதரை இது, இந்த மாதிரி துண்டு வந்து அவருது, எங்கள் உறவு வந்து பலமாக இருக்க வேண்டாமா, நல்லா கட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு எல்லாருமே அங்கே இருக்கவங்களாம் சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கும் ராஜாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவங்க பேர் வந்து மணிகர்ணிகா தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ராஜா வந்து மனைவிக்கு வந்து ஒரு பேரை வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ராஜா தான் அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாரு. இன்னிலேருந்து இவங்க லக்ஷ்மி பாயின்னு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும், அந்த பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் ராஜானா எனக்குள்ள எல்லா மதிப்பும் மரியாதை எல்லாமே இந்த ராணிக்கும் உண்டு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கும், அந்த அளவுக்கு அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும். அவங்க ஒய்ஃப்க்கு பிடிச்சத ராணிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அவர் செஞ்சு கொடுப்பாரு. அதோட இப்போ வந்து 2 பேர் வேட்டைக்கு வருவாங்க. அப்போ அதை வந்து சுட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி தடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மான் வந்து குட்டி போட்டிருக்கும். அது வந்து அது அம்மா கிட்ட வந்து பால் குடிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னா ராணி சுட வேணும்னு சொல்லுவாங்க. ராணி வந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க, ராஜா வந்து ராணியை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ராணிக்கு பிடிச்சது எல்லாமே என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையுமே ராஜா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவங்களுக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் அரண்மனையிலேயே ஒரு நூலகத்தையே ரெடி பண்ணி வச்சிருவாரு. ராணிக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இவ்வளோ புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் படிக்கணும்னு நினச்ச புத்தகங்கள் கூட ராஜா வாங்கி அவங்களுக்காக வச்சிருப்பாரு. அது ஒரு மாதிரி அந்த ஏணி படிலாம் அப்போ கிடையாதுல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மேலே அப்படி திருவினா அது மேலே ஏறிடும். அங்கே போய் புக்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதோட இப்போ ராஜா வந்துட்டு ராணிக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாமே காட்டுவார், சுற்றி சுற்றி காட்டுவார். அவங்க எல்லாமே ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட இப்போ அவங்க அரியணைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த அரியணையை பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராணி சொல்லுவாங்க. ராஜா வந்து அதில் உட்காருன்னு சொல்லுவார். என்னதான் இதாக இருந்தாலும் அது அரியணை வந்து ராஜகுமாரனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ராணி சொல்லுவாங்க. எனக்கு சொந்தமான எல்லாமே உனக்கும் சொந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வைப்பார். அவங்க உட்காந்து பார்ப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே எனக்கு பிடிக்கும், ஆனால் அரியணைன்றது ராஜகுமாரன் உட்கார வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை உட்கார வச்சுட்டு இவர் கீழே அவங்களுக்கு எப்படியே உட்காந்துட்டு அந்த ஒரு அந்யோனத்தில் அந்த மாதிரி உட்காந்துட்டு இவர்கிட்ட பேசுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா நம்மளோட திருமண நாளுக்காக வந்து கம்பெனி ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி ஆளுங்க ஆங்கிலங்க இருக்காங்களா, அவங்க வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிச்சதுனால கம்பெனி ஆளுங்க வந்து வாழ்த்து சொல்ல வராங்கன்றவங்க நான் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா ஜான்சிக்கு எது நல்லதோ அது மாதிரி நடத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அந்த மாதிரி நடத்துக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ அவங்களாம் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் வந்து கடத்தருவில் அவங்க ஜாமான் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து லட்டு சாப்பிட ஆசையாக இருக்கும். அந்த தாத்தா வாங்கி கொடுப்பாரு, அதை சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியே எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த படம் மாதிரி டொப்பட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க வரும்போது எல்லாரும் மண்டிட்டு உட்காரணுமா, அப்படி அந்த தாத்தாவால் மண்டிட்டு உட்கார முடியாது. உடனே முதுகுலேயே சாட்டையால் அடி அடிப்பாங்க. ஏன்னா இவங்க வரும்போது எல்லாரும் முட்டி போட்டு அப்படி தான் இருக்கணும். யாராவது நின்றுட்டு இருந்தா அவங்க அந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இவங்க பாட்டுக்கு படையோட வராங்க. எதுக்குன்னா இப்போ ராஜாராணிக்கு வாழ்த்து சொல்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்போ ராஜா வந்து தலை குனிஞ்சு இப்படி வணக்கம் சொல்வார். ராணி வந்து குனிய மாட்டாங்க. ராணிக்கு இன்னும் மரியாதை தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் போது அப்படிலாம் கிடையாது, இதை பற்றி கர்வம் மாதிரி தெரியுதுன்னு நீ தலை குனின்னு சொல்லும்போது குனிய மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னை தலை குனிய வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோமா சொல்வார். என்னைக்குமே நான் உனக்கு தலை குனிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்போ ராஜாவால் என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவரையும் எதிர்த்துக்க முடியல, ராணிக்கும் சொல்லி புரிய வைக்க முடியல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். இருந்தாலும் ராணி தைரியமா இருக்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கும்.
இவர் இந்த மாதிரி பேசினது கேட்டதுலேருந்து ராணிக்கு வந்து ரொம்ப கோவமா இருக்கும். உடனே ஒரு குதிரை எடுப்பாங்க. வேக வேகமா அப்படியே ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அவங்க வேகமா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போ போற வழியில பார்த்தீங்கன்னா 2 பேர கட்டி போட்டுருப்பாங்க. அரண்மனைக்கு கஜானா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கவங்கள வந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதாவது புரட்சி செய்றவங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு தெரிய வரும். யார் எங்கன்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. இங்க பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோனே அவங்க யாருன்னு கேட்டுட்டு ராணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க போனோனே தான் தெரியும். அங்க ஒருத்தர கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. நீ தான் அந்த கொள்ளக்காரனா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கொள்ளக்காரன் கிடையாது. இந்த மக்களுக்கும் அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. அதனால தான் நான் புரட்சி செஞ்சு அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து இங்க குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்ப பின்னாடி உள்ள மக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள எதுவும் செஞ்சிராதீங்க. எங்களுக்காக இவர் தான் எல்லாமே செய்றாரு. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அப்படி இப்படின்னு ராணி சொல்றதும் இவருக்கும் வந்து புரட்சினா வேற, போராட்டம்னா வேற. அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ராணி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. எப்ப எங்களோட கஷ்டத்தெல்லாம் நீங்க உணர்ந்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களை நாங்க ராணியாவே ஏத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றது ராணிக்கு தெரிய வரும். அதோட இப்ப வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க மாமியார் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பருத்தா இல்லாம நீ பாட்டுக்கு போற, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே போறதுனால தான் வெளிய உள்ள மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்க அரசவை இருக்கு, ராஜா இருக்கு, உனக்கு அது வேலை கிடையாது. ராஜாக்கு பணிப்பெண்ணாகவும் இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல மருமகளாகவும் நீ இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னால அப்படி இருக்க முடியாதுன்னு இவங்க 2 பேருக்கு அப்படியே வாக்குவாதமா போயிட்டு இருக்கும். அதோட இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியிருக்கும். ஆனா குழந்தையே இருக்காது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப இவர் தான் புருஷன் பொண்டாட்டி. இவர் வந்து காக்காங்கள விரட்டுற பொம்மை மாதிரி இவர் கை கால நீட்டி நின்னுட்டு இருப்பாரு. நீ இப்படியே நின்னுட்டு இருந்தா நம்மளுக்கு எப்படியா குழந்தை பொறக்குன்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட இப்படி நிக்காட்டி இப்படி காக்காலாம் வந்து பயிரெல்லாம் வீணாக்கிடுது. அதுக்கு நீ இப்படி இருந்தா அது வராதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இவங்களும் அதே மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க நிறைய மாடு, கன்னுக்குட்டி அதெல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த கன்னுக்குட்டி பார்த்தீங்கன்னா அப்பதான் பொறந்திருக்கும். அதுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறதுக்கு நிக்க கூட தெம்பு இருக்காதுல்ல. அதனால அந்த கன்னுக்குட்டி பால் குடிச்சதா இல்லையான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கன்னுக்குட்டிய வந்து இது ஒரு மாதிரி அலறல் சத்தம் மாதிரி கேட்கும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா ஓடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஆளுங்க இருக்காங்கல்ல, ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கன்னுக்குட்டி இன்னைக்கு பிறந்த கன்னுக்குட்டிய இவங்கள்ட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க. இத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அத புடிச்சு என்ட்ட குடுத்துருங்க, என் கன்னுக்குட்டிய குடுத்துருங்க கூட கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி இவங்கள அடி அடின்னு அடிச்சு, சாட்டையாலையும் அடிச்சு இவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த கன்னுக்குட்டிய தூக்கிட்டு போயிடுவாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவர் வீட்டுக்காரர் வந்து காப்பாத்தி அப்புறம் ஆறுதல் சொல்லி இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. கன்னுக்குட்டிய கடத்திட்டு வந்தவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து இப்ப சொல்லுவாங்க. இன்னைக்கு பொறந்த கன்னுக்குட்டி அப்படின்னோனே அத ஃப்ரெஷ்ஷா வந்து சமைச்சிரு, கறி பண்ணிரு அப்படி இப்படின்ற மாரி இவங்க என்னென்ன அந்த டிஷ்ஷ வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாரி இவங்க மெனு குடுத்துட்டு இருப்பாங்க. சரி, சரி அப்படியே செய்றேன்ற மாரி அவரும் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இந்த விஷயம் வந்து ராணிக்கு தெரிஞ்சிரும். அவங்க பாட்டுக்கு உள்ள வந்துருவாங்க. இப்ப குதிரை எடுத்துட்டு, அனுமதி இல்லாம இங்க வரைக்கும் வர்ற வரைக்கும் உங்களுக்கு யார் அனுமதி குடுத்தது அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இந்த நாட்டுக்கு இது எங்க நாடு, எங்க தாய்நாடு, எங்க நாட்டுக்குள்ள நீங்க தான் அனுமதி இல்லாம வந்திருக்கீங்க அப்படின்ற மாரி பேசுவாங்க. அது இல்லாம இவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நிறைய புக்ஸ் அதெல்லாம் படிக்கிறாங்கல்ல. அதனால அவங்க பதிலுக்கு இங்கிலீஷும் பேசுவாங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தானே தவிர்த்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது இல்லாம தாய்நாட்டுக்கு தகுந்த ஒரு தாய்மொழி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி தான் இருக்கும். ஏன்னா ஒரு தாய் தானே இருக்க முடியும். அப்போ ஒரு தாய்மொழி தான் இருக்கணும். எங்க தாய்மொழி இதுதான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதனால நாங்க இங்கிலீஷை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இப்ப இனிமே எங்களோட அனுமதி இல்லாம அந்த மாதிரி அங்க வர்றது கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை அங்கிருந்து அதை இது பண்ணி ரிலீஸ் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தவங்க நேரா பாத்தீங்கன்னா இப்ப வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து அப்படியே தலை குனிஞ்சு நிற்பாங்க. இவங்க ராணி வந்து இந்த மாதிரி செஞ்சு அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வந்தவொடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். உடனே ராணியை வந்து வரவேற்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த பால், அதாவது வேற ஏதாவது அந்த ஜூஸ் மாதிரி அந்த கஞ்சி அதெல்லாம் கொடுப்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு எனக்கு மாடு கறந்த பால் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கொண்டு வந்து இப்படி கீழே வச்சு மரியாதைக்காக செய்வாங்க. இதான் மரியாதையா, ராணிக்கு கையில் எடுத்து கொடுக்கணும், அவங்க கையில் எடுத்து கொடுப்பாங்க. அதோட இங்க ஒரு ஆட்டம் பாட்டமா இருக்கும். ஏன்னா ராணி இந்த அளவுக்கு நல்லா நெருங்கி பழகுறாங்கன்னு எல்லாரும் ஆடி பாடுவாங்க. அப்புறம் ராணியை டான்ஸ் ஆட கூப்பிடுவாங்க. இதான் சாக்குன்னு ராணி செம்மையா சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ராணியோட மாமியார் இருக்காங்களா, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவ இந்த மாதிரிலாம் செய்யறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை, நீ தான் அவளை கண்டிச்சு வைக்கணும் அப்படி இப்படின்னு மகன் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ மகனுக்கும் வந்து என்ன இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவளை இதை கொஞ்சம் இதாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா வருவாங்க. இவங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சிரும். அப்ப ராணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்ப அங்க இருக்காங்கல்ல, கையில வந்து பார்ப்பாங்கல்ல, வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ராணி வந்துட்டு இப்ப வந்து உங்க ராஜா உங்களுக்கு வந்து போட்டிக்கு ஆள் வந்தாச்சு. ராணி வந்து கர்ப்பமா இருக்காங்கன்னு சொன்னோனே டக்குன்னு அவர் கழுத்துல உள்ள நெக்லஸ கழட்டி அவங்கள்ட்ட குடுத்துருவாரு. அதோட ராணி இப்ப அதட்ட வந்தவர் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல 2 பேரும் இப்ப அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சு அப்படின்ற ரொம்ப சந்தோஷம் அவங்க 2 பேருக்குமே இருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் இருக்காரு பார்த்தீங்களா? இவரோட தம்பி முறை ஒருத்தர் இருக்கு. அவருக்கு ராஜ்யம் கிடைக்கலன்னு கோவத்துல இருக்கார்ல. இப்ப அடுத்த வாரிசு வேற உருவாகுது. இப்ப நான் எப்பதான் ராஜாவாகுறது அப்படி இப்படின்னு சொல்வாரு. உடனே அங்க உள்ள அந்த கம்பெனி ஆளுங்க, அந்த ஆங்கிலக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அதை எப்படி நீ உடனே முடிவு பண்ற? பொம்பள பிள்ளையா கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து குழந்தை பொறக்கலாம், பொறந்தும் இறக்கலாம். இல்ல இறக்கும்போதே பொறந்தே இறக்கலாம்." என்னென்னமோ அந்த மாரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரு மாரி ஆறுதலா இருக்கும். ஏதோ இவங்க செய்ய போறாங்க. நம்மளுக்கு ஆட்சி வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வந்து அப்படிதான் புத்தி போயிட்டு இருக்குமே தவிர, கூட பிறந்த சொந்தத்துக்கே நம்ம செய்றோம்னு தெரியாது. இப்ப ராணிக்கு வந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்ப ராஜா வந்து அவங்களுக்கு ஒரு முத்துமாணி மாலை வந்து பரிசா குடுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு பிரசவ நாள் வந்து இப்ப நெருங்கி இருக்கும். அதோட இப்ப ராணிக்கு வந்து பிரசவம் வர நாளும் வந்துருச்சு. இப்ப ராஜா அங்கேயே குறுக்கு நெருக்கமா நடந்துகிட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்களுக்கு குழந்தையும் பொறந்துரும். ஆம்பளை குழந்தை தான் பொறக்கும். அது கொண்டு வந்து குடுக்கும்போது ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அரண்மனையே சொல்ல வேண்டியதே இல்ல. அவ்ளோ சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருமே. இப்ப அடுத்த வந்து இந்த குழந்தைய கூட்டிட்டு ஊர்வலம் போகணும்ல, ராஜகுமாரன் பொறந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்துட்டு இப்ப இருக்கிற படைகள் எல்லாம் திரட்டி தானே போவாங்க. அப்படி சொல்லும்போது இப்ப அந்த ஆங்கிலேயர் படைகளும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே இப்ப ராணி வந்து ஒவ்வொரு இதா இன்சிடென்ட்டா எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. இன்னைக்கு இருந்தது என்ன, அதெல்லாம் அப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணியிருக்கீங்க,
நீங்கள் இதை பண்ண மாட்டீங்களா, எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து இப்போ குழந்தைய மடியில் வச்சுட்டு இப்போ ராஜா வந்து ஊர்வலமாக வரப்போறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவோட அடுத்த ராஜா ஆறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தெரிய வந்து அவருக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால அவர் ஏதோ ஒரு விஷயத்த கலந்துற மாரி அவங்க சாப்பாட்டில ராஜாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் கலக்கிற மாரி ஒரு இத குடுத்துருவாங்க. அது அவங்களுக்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சிரும். அந்த ஊர்வலம் ஃபங்ஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சிரும். இங்க வந்து அப்படியே சத்தமே இல்லாம ஒருத்தவங்க வந்து இந்த மருந்து கலந்து குடுத்துருவாங்க. இந்த குழந்தை ஒரு பக்கம் தூங்குதுன்னு சொல்லிட்டு அந்த ராணி வந்து தாலாட்டிட்டு இருப்பாங்க. ராஜா ஒரு பக்கம் இருமிட்டே இருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு வந்து அந்த மருந்து போய் சேர்ந்திருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அப்படியே இறந்து போயிரும். இப்போ ராணியால நம்பவே முடியாது. என்ன பண்றதுன்னும் தெரியாது. ராஜாவுக்கும் ஒரு மாரி பிளட்டா வரும் வாயில இருந்துட்டு. 2 பேரும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டா. அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு இப்ப அரண்மனையே வந்து சோகத்துல மூழ்கி இருக்கும். இப்ப ராஜாவும் ரொம்ப மன கஷ்டத்துல இருப்பார். ராணியால அதை ஏத்துக்கவே முடியாது. அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு அதுக்கு உயிர் இருக்குன்ற மாரி வச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா யார் கேட்டாலும் குடுக்க மாட்டாங்க. சமாதானம் பேசுற மாரி இவங்க ஏதோ அத வாங்கி அப்படியே அங்கிருந்து வேக வேகமா எந்திரிச்சு ஓடிருவாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு ராணி பின்னாடியே வந்து மயக்கம் அடைஞ்சு அப்படியே கீழ விழுந்துருவாங்க. அவங்களுக்கு பெரிய இடியா இருக்கும். அவங்களால இதுல இருந்து வெளிய வரவே முடியாது. அப்படியே அதுல இருந்து அவங்க ரொம்ப சோர்ந்து போய் கிடப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். இத வேணும்னே பண்ணது யாருன்னா, அந்த வில்லன்களோட சேர்ந்திருக்கார்ல, அந்த அந்த ரொம்ப சொந்தக்காரர் அவரே. அதாவது தம்பி முறை தான். அடுத்ததா அவருக்கு தான் அந்த ஆட்சி பொறுப்பு வரப்போது. அவரே இந்த மாரி விஷத்த குடுத்துருப்பாரு. எதுக்காக அப்டின்னா, அப்பதான் அவருக்கு புள்ள இருக்குல்ல, அவர் ராஜாவாட்டி அவரோட புள்ளையாவது ராஜாவாக்கிரலாம் அப்டின்ற மாரி கனவுல தான் இருப்பாரு. ஏன்னா, இப்ப இவங்க புள்ள இறந்து போயிடுச்சுன்னா, யாரையாவது ஒருத்தர தத்து எடுத்துக்கணும். ஏன்னா, அடுத்த வாரிசு வரணும் அப்டின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அரண்மனை வைத்தியர் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த குழந்தை உடம்புல என்ன ஒரு நச்சுத்தன்மை இருந்ததோ, அதே நச்சுத்தன்மை ராஜாவோட உடம்புலயும் இருக்கு. அது குழந்தையா இருக்கறனால அது சீக்கிரமா அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு. ராஜாவும் சீக்கிரமா இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லுவாரு. இப்ப ராஜா என்ன சொல்வாருன்னா, அப்டின்னா நம்ம சீக்கிரமாவே ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும். ஏன்னா, இப்ப ராஜா இறந்து போற சூழ்நிலையில இருக்காரு. இப்படி இல்ல அப்டின்னா, இந்த ஜான்சி நகரத்த வந்து ஈஸியாவே ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னா, அதுக்கு ஒரு மன்னரை நம்ம ஏற்படுத்தியே ஆகணும். அதுக்கு குழந்தைய நாளைக்கு தத்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய வந்து யாரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுங்க நினைப்பாங்கன்னா, இவரோட தம்பி முறையில ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டா அவருக்கு அந்த இது கிடைக்கும்ல, பதவி கிடைச்சிரும்ல அப்படின்ற மாரி அவங்கலாம் பிளான் பண்ணிடுவாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. ராணியும் பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு வந்து இப்படி உடல்நிலை சரியில்ல. அவங்களுக்கு அதனாலேயே ரொம்ப அவங்க அதில வேற வருத்தத்தில இருப்பாங்க. சரி உங்களோட சூழ்ச்சிலாம் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அந்த தத்து எடுக்கிற ஃபங்ஷனும் வந்து ரெடி பண்ணிருவாங்க. இப்ப ராஜா வந்து அவரோட தம்பி அவர கூப்பிட்டு அவரோட குடும்பத்தோட அவர உட்கார வச்சிருப்பாரு. இப்ப அரசவையில வச்சு முறைப்படி வந்து தத்து எடுக்கிற நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து எப்படி முறையோ அந்த மாதிரி எல்லாமே இப்ப ராஜா, ராணி எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைய தத்தெடுக்க போறாங்க அப்படின்ற மாரி சொல்லி முடிப்பாங்க. இப்ப இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரோட மகன தத்தெடுக்க போறாங்கன்ட்டு. இப்ப ராணி உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு குட்டி குழந்தை வந்து அம்மா அம்மான்னு கைய பிடிச்சு இழுத்துரும். உடனே இவங்களுக்கு வந்து அதுதான் அவங்களோட இறந்து போன குழந்தை மாரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும். இந்த குழந்தை தான் என்னோட குழந்தை. இதுதான் நான் வந்து தத்தெடுக்க போறேன்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்துட்டு இப்ப ராஜாவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. இது யாரோட குழந்தையா இருக்கும்னா, அங்க அரசவையில வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட குழந்தையா தான் இருக்கும். இந்த குழந்தைய இன்னைக்கு நாங்க தத்து எடுக்கிறோம் அப்படின்னு உடனே கூப்பிட்டு வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்களா? எனக்கும் இங்க வந்து அரசராக வந்து தகுதி இருக்கு. உங்க குடும்பமே இப்படி பண்ணா என் குடும்பத்துல ஒண்ணுமே கிடையாதா? என் மகனை தத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு கேட்டு ராணிக்கிட்டே சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாரு. கத்தி எடுத்துட்டு வந்த உடனே அப்படியே அரசவையில இருக்க காவலர்கள்லாம் வந்து இவர் அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. உடனே ராஜா வந்து எனக்கு மண்டியிடு, என் கத்திக்கு மண்டியிடு அப்படின்னு இவர் மண்டிட்டுருவாரு. ஆனா வந்து ராணிக்கு தலை வணங்குன்னு சொல்லணும்னா, ஒரு பொம்பளைக்கு நான் தலை வணங்குறதா? அது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போவாரு. அப்ப ராஜா என்ன சொல்வாருன்னா, உடனடியா இந்த நகரத்தை விட்டு இந்த நாட்டை விட்டு உன்னை வெளிநாடு கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த நாட்டுல இருக்க உனக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுருவாரு. அவரும் கோவமா அங்கிருந்து போயிடுவாரு. அதோட நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ராஜாக்கு ரொம்பவே மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அவரால வெளியவே வர முடியாது. ஏன்னா சீக்கிரமாவே இந்த மாதிரி சொந்தத்துல இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஈஸியா ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சிய வந்து நம்ம நாட்டை வந்து கைப்பற்றிருவாங்க. நம்ம நாடு வந்து இன்னும் கொஞ்சம் அடிமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாரு. நீங்க இது ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். இப்ப நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு ராணி எவ்வளவு சொல்லுவாங்க. இப்ப நீ என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, இன்னும் நான் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டேன்னா நீ இதே மாதிரி இருந்துடக்கூடாது. நீ பழைய லட்சுமி பாயா நீ ஆகணும். அதுதான் என் மணிகர்ணிகாவா நீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. இவங்க எவ்வளவு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஓய்வு எடுக்குன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு வாள் எடுத்து தூக்கி போட்டு என் கூட சண்டை போடுன்னு சொல்லும்போது அவங்க தடுக்கிறதுக்காகவே அப்படி இப்படி இருப்பாங்க. அப்படியே அவங்க தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராஜா கையில உள்ள அந்த வளையல் போட்டிருந்தார்ல, அத வெட்டிருவாங்க. அது விழுந்துரும். அப்பதான் ராஜாவே சொல்லுவாரு. ஒரு நாட்டோட ராஜாவா இருந்து நான் ஏன் வலையில ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது நீ எவ்வளோ நாளா வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் நீ வாய் திறந்து அதை கேட்டது கிடையாது. ஏன்னா நீ ஒரு மரியாதை காரணமாக அதை நீ கேட்கல. ஆனால் அது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து காப்பாற்ற முடியல. அந்த அவமானத்தால தான் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து வளையல்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ராஜாவும் முதற்கொண்டு. அதனால தான் இப்போ ராஜா வந்து வளையல் பண்ணி முழுமையாக இது பண்ணல. முக்காவாசி அவங்க வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. காவாசி மட்டும் ஏதோ ஒரு இதில் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுனால வளையல் போட வச்சிருக்காங்க. அந்த ஒரு வருத்தத்தில் தான் நான் வளையல் போட்டிருக்கேன். இப்போ நீ அந்த அடிமைத்தனத்தை நீ வந்து எடுத்துட்ட. கண்டிப்பாக நீ மணிகர்ணிகாவா ஆகணும். இந்த நாட்டை வந்து நீ காப்பாற்றணும். எனக்கு அப்புறம் நீ வந்து எதுவும் கலங்கக்கூடாது. நீ தைரியமா இருக்கணும். அப்படி இப்படின்னு அவர் நிறைய சொல்லிட்டே இருப்பாரு. இது சொல்லிட்டு இருக்க அன்னைக்கே வந்து ராஜா வந்து உடல்நலம் ரொம்ப மோசமா போய் இறந்தும் போயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இளவரசிக்கு வந்து அந்த சடங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செய்வாங்க. இப்போ அவங்க மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இப்போ அவங்க இருக்காங்களா அதே குளத்துல தான் நீ இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டக்குனு இவங்க அதுலேருந்து எந்திரிச்சிருவாங்க. இந்த சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து நான் இது பண்ண போறது கிடையாது. அதாவது என்னோட கணவருக்கு என்ன நான் வாக்குறுதி கொடுத்தனோ அதை தான் நான் செய்ய போறேன். இந்த நாட்டை வந்து நான் மீட்கணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கணும்னு சொல்லுவாங்க. இதை நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் பேசாம பாத யாத்திரை போவேன்னுவாங்க. அதுதான் நல்லது. நீங்க முதல் பாத யாத்திரை போங்க
பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மாமியார் அனுப்பி விட்டுட்டு இவங்க பழையபடி இப்படி ஆயிடுவாங்க. அவங்க அந்த லட்சுமி பாயாவே இருப்பாங்க. உடனே எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஒரு நேரத்துல இந்த நாட்டை நான் வந்து மீட்பேன், இந்த அரசவையில ராணி நான் தான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே அவங்களோட பேச்சு வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு எழுச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உடனே எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்க நாட்டு மேல நீங்க போர் தொடுத்தீங்கன்னா, நாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓலை அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓலைய வந்து ஆங்கிலேயர்காரங்க வந்து பார்த்துட்டு எரிச்சு விட்டுருவாங்க. எரிச்சு விட்டுட்டு அவங்க ஒரு ஓலை அனுப்பியிருப்பாங்க. அத பார்த்துட்டு அவங்க இங்க உள்ளவங்களுக்கு அரசவையில உள்ளவங்களுக்கு வந்து அந்த தலைவர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து கோவமா வரும். எதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நம்ம போய் போர் செய்யணும் அப்படின்னு. இப்ப ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, போர் செய்றது பெரிய விஷயம் கிடையாது. அவங்கள்ட்ட எவ்வளோ படை இருக்கு, நம்மகிட்ட எவ்வளோ படை, அவங்கள்ட்ட 2000 கிட்ட இருக்கு, நம்மகிட்ட வெறும் 25, 55 இப்படி தான் இருக்கு. அப்ப எப்படி போர் செய்ய முடியும்? கொஞ்சம் பொறுத்திருந்து தான் இது பண்ணணும். அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. நான் வந்து போர தள்ளி போடல. எதிர்கால சந்ததிகள் இருக்கணும் அப்படின்னா பொறுத்திருந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்பதான் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க இவங்களோட பிளான் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஏற்கனவே அவங்க ஆங்கிலேயருக்கு வந்து பணிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஓலை அனுப்புன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து திடுதிப்புன்னு எல்லாருமே திரும்ப படையோட வர ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அவங்க இங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு இப்ப நியூஸ் வரும். வரட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ராணிய வந்து அந்த அரண்மனைய விட்டு வெளியேறணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் இப்ப வேற வழி இருக்காது. அதனால வந்துட்டு வெளியேறுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ தலை குனிஞ்சு தான் வெளியேறணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு வீரமா பிள்ளைய தூக்கிட்டு வெளிய வந்துருவாங்க. அரண்மனைய விட்டு வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த லூசு ஆங்கிலக்காரங்க இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த நூலகத்த போய் எரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. எரிக்கிறதுக்கு இடமே இல்லன்ற மாரி அந்த புக்ஸ் எல்லாம் போய் எரிச்சு விட்டுட்டு, அதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல. அந்த மாரி அந்த நூலகத்தெல்லாம் எரிச்சு விட்டுட்டு, ராணி இருந்த இடத்தெல்லாம் இது பண்ணிட்டு அலங்கோலப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாரி இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும். ராணி இப்ப அங்கிருந்து கிளம்பி அந்த ஊர் மக்களோட ஊர் மக்களா அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தோம்னா, இந்த புரட்சி செய்றாங்கல்ல, அந்த புரட்சி செய்ற குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களையே சூறையாடி இல்லாதவங்களுக்கு கொண்டு குடுத்துட்டு இருப்பாங்க. இத தெரிஞ்ச ராணி வந்து கோவப்படுவாங்க. நம்ம நாட்டையே வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்ற போறான். நம்மலாம் அடிமையா ஆக போறோம்ன்ற இதுல இருந்துட்டு இருக்கோம். நீ என்னன்னா இருக்கிறவங்கள்ட்ட புடிக்கிட்டு இந்த மாரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க. நீ பண்ற புரட்சிலாம் சரிதான். அது யாருக்கு எதிரா பண்ணணும்ன்றதும் இருக்கு. அப்படின்ற மாரி அவருக்கு புத்தி சொல்லுவாங்க. இப்ப நீங்க எங்க பக்கமா, அவங்க பக்கமான்னும்போது நான் யார் பக்கமும் கிடையாது. நான் தாய்நாட்ட நான் எப்படியாவது மீட்கணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கணும். அப்படி இப்படின்னு இப்ப ராணி சொல்லவும், அவங்களுக்கே அந்த புரட்சிக்காரங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிரும். நாங்க உடனே இந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல யாரும் நுழையாம நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க போர் எப்பன்னு சொல்லுங்க. அப்ப நாங்க தயாராகுறோம். அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதோட இவங்களுக்கு ஒரு வழியா புரிய வச்சாச்சு அப்படின்ற மாரி இவங்க திருப்தியா இருப்பாங்க. ஆனாலும் போருக்கு உண்டான படைகள் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஏன்னா இப்ப ஆம்பளைங்க வந்து ரொம்ப கம்மியாவே அந்த நாட்டுல இருக்கிறதுனால வந்து ஆண்கள் தானே போர் செய்றாங்க. போர் செய்ற ஆண்கள் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்காங்க. அதனால போர் செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில இருப்பாங்க. எப்ப நம்ம ஆம்பளைங்க கம்மியா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப இவங்க என்ன ஐடியா குடுப்பாங்கன்னா, அப்பனா பெண்கள் தான் போர் செய்யணும் அப்படின்னு பெண்களும் போர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் எப்படி போர் செய்வாங்கன்னு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடுறா. அப்ப கண்டிப்பா தாய்நாட்டுக்காக அவ போராடுவா. அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அது எல்லாருக்குமே அமைச்சர்களுக்கெல்லாம் சரின்னு படும். உடனே பெண்கள் எல்லாரையும் ஊர்ல உள்ள பெண்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் தான் போருக்கு போய் நெறைய பேர் இறந்திருப்பாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில இருப்பாங்க. அதிகமானவங்க வந்து விதவைகளா இருப்பாங்க. இப்ப இவங்க போயிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து வீர ஒரு அந்த மாரி பேசுவாங்க. அந்த மாரி பெண்கள் வந்து நம்ம வந்து போராடணும். அந்த போராட்டத்துக்கு அப்படி இப்படி நாங்க எப்படி பண்ண முடியும்னு கேட்கும்போது, அவங்களுக்கு புரியிற மாரி எல்லாம் சொல்லவும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமே நாங்களும் போர் புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுமே இப்போ ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த பயிற்சிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது ராணியே வந்துட்டு எல்லா பயிற்சிகளும் பெண்களுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாரி தந்திரமாகவும் எப்படிலாம் புத்திசாலித்தனமா எப்படிலாம் இருக்கணுமோ, அப்படி எல்லா வித்தைகளுமே அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப போர் செய்ய ஆளுங்க கிடைச்சிட்டாங்க. ஆனா போருக்கு உண்டான பொருட்கள செய்யறது வேணும்ல. அந்த பொருள்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது ஈட்டி, கடப்பாரை, அந்த வில்லு விடுறது, அம்பு இதெல்லாம் கம்மியா இருக்குல்ல. இது என்ன செய்ய தெரியல. ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு வீடுகள்லயும் போய் அவங்க கிட்ட இருக்க இரும்ப வந்து நீங்க கேளுங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நான் குங்குமம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு வீரர்கள்லாம் போய் ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற இரும்பெல்லாம் கேட்பாங்க. அவங்க இருக்கிற இரும்பெல்லாம் குடுத்து இதுல 2 ஈட்டி செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அதுக்கு ராணியும் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் குங்குமம் குடுத்துட்டு இருப்பாங்க. இது போக ராணியும் அவங்க கிட்ட இருக்க நகை எல்லாத்தையுமே கழட்டி குடுத்துருவாங்க. அது எல்லாத்தையுமே போர் தளவாடங்கள் செய்யறதுக்காக அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக அது எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப போருக்கு ஆளுகளையும் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து பயிற்சியும் குடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல போர் பொருட்களுக்கு தேவையான பொருட்களையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற விஷயங்கள வந்து தனியா அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். இப்ப இந்த மாரி குடுக்குறவங்களுக்கு வந்து ராணி வந்து குங்குமம் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாரி குடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பொண்ணா வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து விதவையா இருக்கும். அந்த பொண்ணு வந்து வாங்க வராது, முன் வராது. உடனே அங்க உள்ளவங்கலாம் இவ விதவை, அதனால குங்குமம் வாங்க மாட்றான்னு சொன்ன உடனே, அந்த பொண்ணுகிட்ட டக்குன்னு ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, "நானும் விதவை தான். இங்க என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு, "நீ மொத எப்போ குங்குமம் வச்சேன்னு?" கேட்கும்போது, "யார் உனக்கு வச்சான்னு?" கேட்கும்போது, "எங்க அம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. மொத உனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த நீ யாருக்காகவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த குங்குமத்த வாங்கி அப்படியே வச்சுக்கும். அது முகத்து ஃபுல்லா அப்படியே பூசிக்கும். அப்படியே எல்லாரும் சந்தோஷமா ஒரு பாட்டு அதெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பப்ப இங்க ராணியும் பார்த்தீங்கன்னா, அவங்க பையனோடையும் விளையாடிட்டு, அவருக்கும் போர்லாம் சொல்லிக் குடுத்துட்டு, அவர் அடிச்சு இவங்க கீழ விழுற மாரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கும். இந்த பொண்ணு வந்து ஆங்கிலேயருக்கு வந்துட்டு ஏதோ அந்த டீ, காஃபி கொண்டு வந்து குடுப்பாங்கல்ல, அந்த மாரி பண்ணும்போது, "உன் பேர் என்னன்னு?" கேட்கும்போது, லட்சுமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அந்த சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த பொண்ண வந்து அந்த ஆள் வந்து அப்படியே தொங்க விட்டுருவாரு. அது பார்க்கவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த லட்சுமி பாய் மேல வந்து அவங்கலாம் அவ்ளோ கோவத்துல இருப்பாங்க. இப்ப எப்படியாவது அந்த லட்சுமி பாய வந்து அழிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து தனியா ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அதாவது இவங்களோட கோட்டை சுவர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆங்கிலேயர்கள் வச்சிருக்க குண்டு இருக்கும்ல, பெரிய பெரிய குண்டா தூக்கி போடுவாங்க. அதுல ஒரு 4 குண்டு தூக்கி போட்டாலே அந்த கோட்டை சுவர் வந்து இடிஞ்சிரும் அப்படின்னோனே, அதுக்கான அவசியமே இருக்கக்கூடாது. அதுக்கு அவங்க கிட்ட நெருங்கறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம வந்து முடிச்சிரணும். அப்படி இப்படின்னு இவங்க சொல்லி அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுவாங்க. இப்ப எப்படிலாம் போர் பண்ணணும், யார் யாரெல்லாம் எங்க இருக்கணும், ஆள் கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஆள் வந்து ஆங்கிலேயர் 3 பேர கொல்லணும் அப்படின்ற மாரி பிரிச்சுப்பாங்க. அப்பதான் சரி வரும். அந்த மாரின்றது எல்லாரும் அந்த மாரி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்து எந்தெந்த வழியில என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாரி எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிருவாங்க. இப்ப அவங்க
அவங்களும் போருக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப இவங்களும் போருக்கு தயாரா இருக்காங்க. பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கும். அவங்க குண்ட போடுறது, இவங்க இங்கேருந்து வீசுறதும், கொல்றதும் அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். இந்த போர்ல பார்த்தீங்கன்னா, ராணிய வந்து கொஞ்சம் கூட அவங்களால அசைக்கவே முடியாது. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆட்கள் இருந்தாலும், அவங்க புத்திசாலித்தனத்தால இவங்க எல்லாரையும் இது பண்ணாங்க. மெயினான ஆள் இருக்கார்ல, அந்த ஆளு ராணி கிட்ட "நீ உன்ன மண்டியிட வைப்பேன்னு." அந்த ஆள இவங்க டைரக்ட்டா போய் அட்டாக் பண்ணிருவாங்க. அந்த ஆள் புறமுதுகு இழுத்து ஓடாத குறைய, அவங்களுக்கெல்லாம் அந்த மான பிரச்சனைலாம் கிடையாதுல்ல. எப்படியாவது நம்மளுக்கு இந்த பொறுப்பு வந்து ஆட்சி வந்தா போதும்னு தானே நெனைப்பாங்க. அந்த மானம் மரியாதைலாம் அதுங்களுக்கு தேவை கிடையாதுல்ல. அது வெட்டி பந்தா தானே வச்சுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்த உடனே ராணிய அவர் கீழ விழுந்து ரொம்ப அசிங்கப்பட்டுருவாரு. அதோட அவருக்கு பயங்கர வெறி ஏறி போயிடும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்டலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கும் சிலவங்களுக்கு வந்து ராணியோட ஆளுங்களுக்கும் காயப்பட்டுருக்கும். அவங்களும் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருப்பாங்க. இப்ப இவர்கிட்ட வந்து இவங்க என்ன மண்டைய கழுவுவாங்க அப்படின்னா, "இங்க பாத்தியா, இப்படி இருந்தா எப்படி உனக்கு ராஜ்யத்த நாங்க மீட்டு தர முடியும்? ஏதாவது ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா நீ சொல்லுன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா இவரும் அந்த அரசவை சேர்ந்தவர் தானே. ஆனா எந்த பக்கத்துல இருந்து அவங்க தாக்குறாங்கன்றது இவருக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எப்படியாவது எனக்கு ஆட்சி வந்தா போதும். உங்களுக்கு வந்து அதாவது அதிகாரம் உங்களுக்கு சொந்தமா இருக்கட்டும். அரண்மனையும் ஆட்சியும் எனக்கு சொந்தமானதா இருக்கட்டும் அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. அதுக்கு நீ தான் ஏதாவது எங்களுக்கு வழி சொல்லணும். எந்த வழியா இருந்தா அவங்கள தாக்குறாங்கன்றோனே ஒரு மேப் எடுத்து போட்டு எல்லா வழியிலயும் அவங்க எங்கெங்கலாம் வருவாங்க, எப்படிலாம் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்கன்ற எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் குடுத்துருவாரு. ராஜ துரோகி. அந்த மாரி சொல்லிக் குடுத்த உடனே இவங்களுக்கு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்காத போருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல இந்த டைம் தான். சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு எல்லாரும் திரும்ப போர் தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க. அது நைட் நேரத்துல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த குண்டெல்லாம் தூக்கி அந்த அரண்மனையிலேயே போட்டுருவாங்க. அரண்மனையில பாதி செவுரு வந்து அப்படியே பேந்துட்டு வந்துரும். இப்ப எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. முக்காவாசி எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்பதான் ராணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தைய முதுகுல கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க ராணி லட்சுமி பாய் நம்ம அதிகமா அப்படிதான் பார்த்திருப்போம் போஸ்டர்ல. அந்த மாரி குதிரையில அவங்க வந்து வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைய வந்துட்டு முதுகுல சுமந்துக்கிட்டு அந்த மாரி ஒரு பக்கம் அவங்க போயிட்டே இருப்பாங்க போர் செய்றதுக்கு. இப்ப இவங்க 2 பேரையும் காட்டுவாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சுல்ல. இப்ப இவங்க 2 பேரும் குழந்தை தங்கியிருக்கும். உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, "நம்ம இந்த ஊர விட்டே போயிடலாம். அடிமை வாழ்க்கை வாழ்ந்தா கூட பரவால்ல. ஆனா நம்ம 3 பேர் உயிரோட இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லுவாரு. "என் தாய் நாட்ட விட்டு குடுத்துட்டு, நான் ஒரு குழந்தையோட அடிமையா பொறக்க போற குழந்தைய அடிமை நாட்ல வளர்க்க நான் விருப்பப்படல" அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்ப இவங்க என்ன வேஷத்துல இருப்பாங்கன்னா, ராணி லட்சுமிபாய் இருக்காங்கல்ல, அவங்களோட வேஷத்த போட்டிருப்பாங்க. இப்ப இந்த ஆங்கிலேயர்கள பொறுத்தவரைக்கும் அவங்கள தேடி கொல்லணும்ன்றது தான். இவங்க தான் ராணி லட்சுமிபாய்ன்னு சொல்லிட்டு இவங்க அதே மாரி வேஷம் போட்டிருக்கிறதுனால எல்லாரும் இவங்கள சூழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு ட்ரிக்ஸ் தான். ஆனா இவங்க அந்த வேஷத்த கழிச்சோனே இவங்க அவங்க இல்லன்னு தெரிஞ்சோனே, "எங்க இருக்காங்க ராணி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்க எல்லாரோட இதயத்திலயும் இருக்காங்க" அப்படி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. உடனே இவங்க குழந்தை உண்டாயிருக்காங்க கூட கொஞ்சம் கூட யோசிக்காம கொடூரமா இவங்கள வந்து கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நடந்த கதைகள் தானே. அது பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். எல்லாம் அந்த ஒரு நாட்டுக்காக, தாய் நாட்டுக்காக அவ்ளோ போராடி, அவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அதோட இவங்களும் இறந்து போயிடுவாங்க இந்த இடத்துலயே. அதோட இப்ப ராணி வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த இடத்துல இருந்துட்டு குழந்தைய மட்டும் அந்த முதுகுல கட்டிக்கிட்டு அப்படியே அங்கருந்து இப்ப அவங்களோட ஊர் இருக்குல்ல சிற்றரசு. அங்க வந்து இப்ப தஞ்சம் புகுறதுக்காக அங்க வருவாங்க. ஏன்னா அங்க அங்க வந்துட்டு அங்க உள்ள சிற்றரசுகள எல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஆங்கிலேயர்கள் கிட்ட போர் பண்ணணும்ன்றது தான் அவங்க பிளானா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஆனா வர வழியிலேயே அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, வளர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே வருவாங்க. இப்ப இந்த ஊர்ல வந்து இவ்ளோ நடந்திருக்கு, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னோன அந்த ஊர்க்காரவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எதுவுமே அவங்களால செய்ய முடியலன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே சிற்றரசர்களா தானே இருக்காங்க சுத்திலும். ஆங்கிலேயர்கள எதிர்த்து எப்படின்னா அவங்க தொட்ட உடனே துப்பாக்கிய தூக்கிடுறாங்க. இவங்க கிட்ட ஒண்ணும் அந்த மாரி கிடையாதுல்ல. அதனால பெரிய உங்களுக்கு வருத்தமாவும் தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்ற மாரி எல்லாரும் சேர்ந்து இப்ப கூடி கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க. பக்கத்து பக்கத்து ஊர்ல இருக்க சிற்றரசுகள சேர்த்து தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். தனிச்சே நம்ம போர் பண்ண முடியாது. அந்த சிற்றரசுகள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு பயந்து தான் இருக்காங்க. அவங்கள நம்ம புரிய வச்சு கொண்டு வரணுன்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாச்சு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு என்ன சொல்லுவாங்கன்னா, ராணி கையால அடிபட்டு வந்தார்ல ஜாக்சன் துரை. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப காயப்பட்டு உட்கார்ந்திருப்பாரு. இப்ப இவருக்கு வந்து இப்ப தான் புத்தியே வரும். அதாவது புத்தினா எந்த மாரி வரும்னா, நான் அந்த அரண்மனை வேணும், அரசவை வேணும், அந்த ராஜ்யம் வேணும்னு நெனச்சேன். நீங்க அந்த அரண்மனையும் குண்டு போட்டு தகர்த்துட்டீங்க. அங்க உள்ள மக்களையும் கொன்னுட்டீங்க. இப்ப நான் யாருக்கு ஆட்சி செய்வேன்? எதுவுமே இல்லையே! எல்லாமே அழிஞ்சு போச்சே! அப்படின்ற மாரி இவருக்கு ரொம்ப கோவமா வரும். நீங்க இப்படி சொன்னீங்கன்னு தானே நான் உங்களுக்கு எல்லாமே பிளான் பண்ணி போட்டு குடுத்தேன். எனக்கு எப்படியாவது இப்போ உங்களோட நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்களா சிற்றரசுகள, அதுல எதையாவது ஒண்ணாவது எனக்கு வந்து அந்த அந்த ராஜ்யத்த குடுங்கன்னு "உனக்கு ராஜ்யத்த குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. ஆமா, உங்களுக்கு நான் வந்து விசுவாசமா இல்லையா? உங்களுக்கு நான் உண்மையா தானே இருந்தேன்னு சொல்லி இவர் கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, "உண்மையா? விசுவாசமா? உனக்கா? அதெல்லாம் தாய் நாட்டையே காட்டிக் குடுத்த உனக்கு எதுடா விசுவாசம்? நீ எங்கள்ட்ட இருக்கிறது மட்டும் உண்மை. நாங்க எப்படி நம்ப முடியும்? புடிச்சிட்டு போய் ஜெயில்ல போடுங்க" அப்படின்ற மாரி இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவையானது நடந்துருச்சு. இதுக்கு மேல இவர் கொண்டு யூஸ் இல்லன்றவொன்னே இந்த மாரி இருப்பாங்க. இப்படி தான் நாட்டையே அழிச்சிட்டு போறாங்க எல்லாரும். அந்த மாதிரி இவர கொண்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்க. இது ஒரு பக்கம் இங்க போயிட்டு இருக்கும். இப்ப பக்கத்து நாட்டுல உள்ள சிற்றரசர்கள்ட்டலாம் டைரக்ட்டா ராணியே நேரடியா போயிட்டு அவங்களுக்கு வந்து தைரியம் சொல்லி, நம்ம இந்த மாரி போர் செய்யணும், நம்ம நாட்ட வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. இவங்க அப்படி வராங்கன்னு தெரியாம இவங்க போர் தொடுக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாரும் இவங்கள்ட்ட போர் செய்ற மாரி இங்க வந்துட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஒண்ணா சேர்ந்து நாட்ட காப்பாத்துற மாரி அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. அதோட இவங்க வீர வசனம்லாம் பேசி அவங்களுக்குலாம் புரிய வச்ச உடனே தான் அவங்களுக்குலாம் புத்தியே வரும். சரி, நாங்களும் உங்களுக்கு துணையா இருப்போம். நாங்களும் உங்களோட சேர்ந்து போர் செய்வோம் அப்படின்ற மாரி இப்ப எல்லாருமே ஒத்துழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவங்க போர் செய்றதுக்காக தயாராயிடுவாங்க. அதோட இப்ப அந்த சிற்றரசுல வந்து இப்ப இவங்க ஆட்சி இவங்கள்ட்ட குடுத்துருவாரு. அந்த அரசர் வந்து நீங்க தானே இப்ப போர் செய்றதுக்கு முன்னோடியா இருக்கிறதுனால, நீங்க வந்து பதவி ஏத்துக்கங்கன்னு சொல்லிருவாங்க. உடனே அவங்களும் இப்ப அந்த பதவிய ஏத்துக்கிட்டு அவங்கலாம் ரெடி ஆனத பார்த்தோனே இவருக்கு தூக்கமே வராது. எப்படியாவது அவங்களலாம் ஒழிச்சே ஆகணும். இந்த நாட்ட கைப்பற்றியே ஆகணும்னு என்னமோ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு இவங்கலாம் ரொம்ப மும்முரப்பா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து இப்ப எல்லாம் தயாராயிட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் வந்து இவங்கள வந்து ராணிய கையில கிடைச்சாங்கன்னா, அவங்கள அப்படி பண்ணணுன்ற மாரி அவங்க போஸ்ட்லாம் ஒட்டியிருப்பாங்க. அத பார்த்தோனே இவங்க வந்து ராணிய நீங்க போருக்கு போ வேணாம்னு சொல்லுவாங்க. எப்பத்துலருந்து உங்களுக்கு உயிர் பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. தாய் நாட்டுக்காக உயிர விடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அவங்க போருக்கு கிளம்புவாங்க.
இறந்துருவாங்க. அதோட இவங்க போருக்கு கிளம்புறத பார்த்தோன்னா அந்த பிள்ளை முழிச்சு அம்மான்னு ஓடி வரும். உடனே அதை சமாதானப்படுத்தி அங்கே தூங்க வச்சுட்டு இவங்க அந்த போருக்கு தயாராகி வந்துருவாங்க. பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கும். இவங்களும் பயங்கரமா போர் செஞ்சுட்டே இருப்பாங்க. ராணி அந்த ஆங்கிலேயர் ஆள் இருக்கார்ல, அவர் மெயினான ஆள் வந்து ராணிகிட்டே வந்துருவாரு. அவர் வந்து அங்கிருந்து வரும்போதே ராணி அவங்கலாம் அந்த குறுக்கு புத்தி தானே அவங்களுக்குலாம் இருக்கும். அதோட ராணிக்கு வந்து அம்பு விட்டுருவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு ரத்தமா வரும். அவங்கள சுற்றி நெருப்பும் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புல உள்ள ரத்தம் போய் அந்த நெருப்பு அணைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சீன் எடுத்திருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே அவங்க கடைசி மூச்சு போறதுக்குள்ள அந்த ஆங்கிலேயரை வந்து அவங்க கொன்னு இருப்பாங்க. கொன்னு அவர் அங்கேயே வந்து அவர் கதை முடிஞ்சிருக்கும். இவங்களும் வந்து இவங்க ஃபுல் ரத்தமும் அப்படியே போயிட்டு அங்கேயே அப்படியே நெருப்பும் சூழ்ந்து அப்படியே இவங்களும் எரிஞ்சு போயிடுவாங்க. நாட்டுக்காக அப்படியே அவங்க தாய் நாட்டுக்காக அந்த போராட்டம் பண்ணி அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் இந்த படத்தை பார்க்கறதுக்கே. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அதுக்காக அப்போ உள்ள காலங்கள்ல எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே நம்மளுக்கு கவலையாவும் கஷ்டமாவும் இருக்கும். எல்லாருமே இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சு அந்த மாதிரி நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப